இப்ப நடப்புல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்திலேயே மிக பழமையான தொழில் மன்னராட்சி காலத்துல இருந்து இந்த காலத்துல வரைக்கும் இருக்கக்கூடிய உலகின் மிக பழமையான தொழில் எது அப்படின்னு கேட்டா, ஏன் நானே கேக்குறேன், அப்படியே இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல வீடியோ பார்க்காம கமெண்ட் செக்ஷன்ல போய் பதில சொல்லுங்க. உலகத்தின் மிக பழமையான தொழில் ஆனா இன்னும் புழக்கத்தில் இருக்கும் தொழில் எது? உங்களோட பதில் என்னங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சென்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பேலன்ஸா ப்ளே பண்ணி விடுங்க. நாம பார்க்க போற இந்த படத்துல உலகின் மிகவும் பழமையான தொழில் ஆனால் இன்னும் புழக்கத்தில் இருக்கிற தொழில் அப்படின்னு எந்த தொழில தெரியுமா சொல்றாங்க? பிராஸ்டிடியூஷன், விபச்சார தொழில சொல்றாங்க. எத்தனை பேர் கரெக்டா கெஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. மன்னர் காலத்துல அந்த புறத்துல இருந்து ஜமீன்தார் காலத்துல சின்ன வீடு அப்படி இப்படின்னு பேசப்பட்டு இப்ப நடப்புல ரெட் லைட் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. டாபிக் கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக், ஏன்னா படம் அப்படி. சோ இந்த டாபிக் வேண்டாம் நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமா போயிடலாம். இதுல நம்ம பார்க்க போறதுல எதுவும் கொஞ்சம் 18+ எல்லாம் இருக்க போறது கிடையாது. முழுக்க முழுக்க குடும்பத்தோட பாக்குற மாதிரியான ஒரு படம் தான். இருந்தாலும் டாபிக் சென்சிட்டிவ். படத்தோட பேரையே சொல்லாம ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப சொல்றேன். படத்தோட பேரு கங்குபாய். நம்ம ஆலியா பட் அருமையா நடிச்சிருப்பாங்க. அவார்டு கிடைச்சாலும் இந்த படத்துக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. மிச்ச விஷயத்தை என்ன ஏதுன்னு படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படம். கொஞ்சம் வேகமா விரட்டணும்னா 20-25 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவேன் நினைக்கிறேன். வாங்க போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம அப்பாவி ஹீரோயினை காட்டுறாங்க. எங்கேயோ யாருக்கிட்டயோ வசமா மாட்டிக்கிட்டா போல. அவ நெத்தியில அழகுங்கிற பேர்ல எப்படி எல்லாம் பொட்டு வைக்கிறாங்க பாருங்க. உதட்டுல வன்முறையோட லிப்ஸ்டிக்க போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் எடுத்து உதட்ட நல்லா தொடச்சு விட்டுட்டு அதே பேப்பரை வாய்க்குல வச்சு நல்லா அமுக்கி கத்த விடாம செஞ்சு மூக்குத்தி குத்தி விடுறாங்க. வலியில துடிக்குது. அதுக்கப்புறம் இப்ப ஜெகன் ஒருத்தன் வருவான். அவன் சொல்றத அப்படியே ஒழுங்கா செய்யற அப்படின்னு ஒரு ஆன்டி ஓவரா கூவுது. அந்த சின்ன பொண்ணு போய் உட்காந்துருக்கா. பின்னாடியே ஜெகங்கிறவன் வரா. என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்கன்னு இவ கதறி கதறி அழுவா. விட மாட்டாங்களே. இருந்தாலும் வந்த ஜெகனை நல்லா கடிச்சு விட்டு போடா நாயே அப்படின்னு துரத்தி விட்டுட்டா இந்த சிங்கப்பெண். இவளல்லவா சிங்கப்பெண். ஆனா அதுக்காக அந்த பொண்ணை இவங்க கட்டி வச்சு சித்திரவதை பண்றாங்க. இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த குழந்தை செத்து போயிடும் அப்படின்னு அங்க வேலை பார்க்கிற ஒருத்தி சொல்லிட்டு போவா. வேற வழி இல்ல, கங்குவை கூப்பிடுங்க, அவ வந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கும், கங்குவை கூப்பிடுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போறாங்க. இந்த ஆண்டியும் வேண்டா வெறுப்பா கங்குவை கூப்பிட்டு வர்றாங்க. கங்கும் களத்துல இறங்குறாங்க. ஒரு அம்பாசிடர்ல வந்து இறங்குறாங்க. கொஞ்சம் கூட அடக்கங்கிறது சுத்தமே இல்லாம காரோட கண்ணாடியில எப்படி வைக்கிறா பாருங்க. அதுவும் கையில சரக்கு பாட்டில். ஓட்டிக்கிட்டு இருக்கிற டிரைவருக்கு 4 கெட்ட வார்த்தையில திட்டு வேற. அதுக்கப்புறம் டீச்சர் அம்மா மாதிரி கையில கொடைய பிடிச்சுக்கிட்டு கெத்தா வெள்ளை கலர் துணியில எல்லா பேரும் மதிக்கிற மாதிரி சும்மா ஜம்முன்னு நடந்து வராங்க. எங்க வராங்க? ஆண்டியை பார்க்க தான் வராங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தம்மா, இந்த கழுதையால 5 பைசா பிரயோஜனம் இல்ல, அடிச்சா செத்து போயிட போல, கொஞ்சம் உன் ஸ்டைல்ல பேசி கரெக்ட் பண்ணி விடு அப்படின்னு உள்ள இறக்கி விடுறாங்க. இப்ப இறக்குறா பாத்தீங்களா ஆலியா பட். இவங்க தான் நம்ம படத்தோட உண்மையான ஹீரோயின். அப்ப அந்த சின்ன பொண்ணு சைடு ரோல் தான், கண்டுக்காதீங்க. வந்ததும் அவளை உசிப்பு விட்டு தண்ணி கொடுத்தா தண்ணிய குடிக்க மாட்டேங்கிற. அவங்கள மாதிரி நான் அடிக்க மாட்டேமா, பாசமா தான் பேசுவேன், குடி. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசி தித்துப்போன்னு சொல்லிட்டு தண்ணிய குடிக்க வைக்கிறாங்க. இந்த ஏரியா பேர் என்ன தெரியுமா? காமத்திபுரா. இந்த ஏரியாக்குள்ள ஒரு பொண்ணு உள்ள வந்துட்டா திரும்ப வெளியில போகவே முடியாது அப்படின்னு சொல்லி கையில இருந்து அந்த சங்கிலிகளை அவுத்து விடுற. ஆமா, யாரு உன்னை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போனா அப்படின்னு கேட்டா ஜமீல்னு ஒரு பையனை சொல்றா. ஜமீலா? அவ யாரு அப்படின்னு விசாரிச்சா என் புருஷன் அந்த பச்சை குழந்தை சொல்லுது. அப்பெல்லாம் நேருஜி பிரதமரா இருந்த காலகட்டம், சுதந்திரம் கிடைச்சிச்சு இல்லையா, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முந்தின கதை. குழந்தை திருமணம் எல்லாம் அந்த காலகட்டத்துல இருந்தது. சிரிக்கிறாங்க அவங்க. எந்த ஊர்ல இருந்து வர அப்படின்னு கேட்டா பத்னகிரியில இருந்து வராலாம். நான் கூட அது மாதிரி ஒரு அழகான ஊர்ல இருந்தா வந்தேன், என் சோக கதையை சொல்றேன் கேளு அப்படின்னு இவங்க கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஜாலியா நம்ம தீபிகா படுகோனே மாதிரி அட்டகாசமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க தான் நம்ம ஹீரோயின். ஆனா காதல்ல பாவம் விழுந்துடுறாங்க. காதலிச்ச பாவியோ கண்ணாலம் கட்டிக்கிறேன், சிட்டிக்குள்ள உன்னை கூட்டு போய் ஒரு பெரிய ஹீரோயின் ஆக்குறேன், எனக்கு டைரக்டர் தெரியும், ப்ரொடியூசர் தெரியும், அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை கூப்பிட்டு ஓடிடலான்னு பாக்குறேன். ஆனா ஓடி வரும்போது நகையை கொஞ்சம் எடுத்துட்டு வா, கூட குறைய நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நகைப்பெட்டியும் எடுத்துட்டு வர சொல்றான். இந்த பொண்ணு நம்பி நகைப்பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. ட்ரெயின்ல அவன் தோல்ல சாஞ்சிட்டு நம்பிக்கையோட போதும் அந்த பொண்ணு. அவனும் சிட்டிக்கு வந்ததும் கொஞ்சம் வித்தியாசமா பகல் 9-10 மணிக்கு இந்த பில்டிங்ல நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரி யாராவது லேடிஸ் படுத்து கிடப்பாங்களா? இங்க எல்லாம் படுத்து கிடக்காங்க. பகல்ல இப்படி தூங்குறாங்க, இந்த இடத்துக்கு நான் இருக்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு அடம்பிடிக்கும் அந்த பொண்ணு. விட மாட்டானே, எங்க அத்தை இங்க தான் இருக்காங்க, உன்னை நல்லா பாத்துப்பாங்க, ப்ரொடியூசர் இங்க தான் வரப்போறாரு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை அங்க விட்டு உள்ள போயிருப்பான். உள்ள போய் அந்த அத்தை கிட்ட 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை வித்துட்டு போயிருக்கான். நகைப்பட்டியும் ஆட்டைய போட்டு போயிட்டான். இவளுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அங்க இருந்து ஓடணும்னு பாக்குறா. பார்த்தா அத்தைய மீட் பண்ணிடுற. அத்தைகாரி அந்த ரூம்ல இருமா, அவனை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு அனுப்ப, ரூமுக்கு 2 பக்கமும் டோர், எல்லா பக்கமும் லாக் பண்ணி உள்ள பிடிச்சு போட்டுறானு. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. அழுது 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 வீட்டுக்கு போகணும் சொல்லி கதறி தொண்டையில தண்ணி காஞ்சி போனதான் மிச்சம். விடலையே, இன்னும் 2 நாள் டைம் எடுத்துக்க. ஆனா ஒரு தடவை இங்க உள்ள வந்ததுக்கு பின்னாடி உன்னால திரும்பி போகவே முடியாது. ஒழுங்கா எங்களை மாதிரி தொழில் செய்ய கத்துக்கிட்டேன்னா உசுரோட இருப்ப, இல்லனா செத்து போடி. அதுவும் எப்படி ரண வேதனையில உன்னை கொல்லுவாங்க. வன்முறையை கையாளுறதுக்குன்னு இங்க நிறைய பேரு சில நாய்கள் தெரியுதுங்க. அவங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நடந்துப்பாங்க. அதுக்கும் காசு கொடுக்கறவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட விட்டுருவேன் பாத்துக்க அப்படின்னு மிரட்டுறான். வேற வழி இல்லாம நம்ம விதி இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்களும் அதுக்கு ஃபைனலா சம்மதிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேக்கப் பண்ற பேர்ல அநியாயத்துக்கு அசிங்கமா மேக்கப் போட்டு விட்டு பில்டிங்க்கு வெளியில
நடுவுல தெருவுல நிக்க வைக்கிறாங்க. அதுவும் எப்படி நிக்கணும், கையை எப்படி தூக்கணும், எப்படி போஸ் கொடுக்கணும்னு ஒவ்வொருத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி கூப்பிடணும்னு கூட சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அந்த ஏரியா. இவளை பார்த்ததும் ஒருத்தவன் வா அப்படின்னு கூட்டு போயிட்டான். அன்னைக்கு பவர் கட். எல்லா பேரும் விலக பிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வெளியில வராங்க. அப்பாடா சம்பளம் உனக்கு 100 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்காமா, இந்தாமா 100 ரூபா அப்படின்னு அந்த அத்தகாரி அவ ஷேர் எடுத்துக்கிட்டு 100 ரூபா மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. வந்தவன் என் பேரோ கங்கா, ஆனா அவன் என்ன கங்கு கங்குன்னு சொல்லாம கூப்பிட்டான். இன்னொன்னு சொன்னேன், ஒரு நாள் இந்த காமதிப்புறாவையே நான் தான் ஆளுவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு நாள் வரும், இந்த நீங்களே அந்த காசை வச்சுக்கங்கன்னு இவ விட்டு கொடுத்தா, அதுக்கு அதெல்லாம் வேண்டாம், உனக்கு வாங்கின டிப்ஸ் இந்த உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு திரும்ப கொடுக்குறாங்க அந்த ஆண்டி, அந்த அத்தகாரி. காசை வாங்கிட்டு அந்த பணம் எல்லாம் எனக்கு இதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த விளக்குல அந்த காசை எரிக்கிறாங்க. என்னமா பண்ற அப்படின்னு கேட்டா, என்னுள்ள இருந்த அந்த கங்காவை அந்த வெள்ளந்தி பொண்ணை நான் எரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இனிமே நான் கங்கா இல்ல கங்கு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா புரட்சிகரமா அங்க இருந்து அப்படியே கடந்து போறாங்க. அப்படியே நாட்கள் உருண்டோடுதுங்க. தொழில பெரிய லெவல்ல எல்லா பேரும் கங்கு கங்கு அப்படின்னு தேடுற ரேஞ்சுக்கு பெரிய ஆளாறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த அத்தகாரியை வெட்டி விட்டு அந்த இடத்துல நான் வந்து நிப்பேன் பாரு அப்படின்னு கூட சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம கங்குவோட பிறந்த நாள். இன்னைக்கு நாங்க யாரும் வேலை செய்ய மாட்டோம், படத்துக்கு போறோம் அப்படிங்கிறாங்க. அத்தை மிரட்டுவா அப்படி இப்படின்னு பார்த்தா, ஓ மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயந்தவங்க கிடையாது, வாங்கடி போலாம் அப்படின்னு சொன்னதும் வரிசையா எல்லா சிட்டு சிறுசுகளும் அப்படியே பறக்குது. என்னடா நம்மளை விட கங்குக்கு இப்ப எல்லா பேரும் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அத்தைக்கு லைட்டா பயம் வருது. இவளும் கிளம்பி போறா. தியேட்டருக்கு போயாச்சு. தியேட்டருக்குள்ள என்டர் ஆகும்போது ஒருத்தன் வந்து வரியா அப்படிங்கிறான். வந்தது பாருங்க இவளுக்கு கோவம். சும்மா செருப்பு எடுத்து சும்மா சதக்கு 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 சதக்குன்னு அடிக்கிறா. கையிலயும் அடி விழுது, செருப்புலயும் அடி விழுது. ஏண்டா ஒரு படத்துக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு வரண்டா, லீவ் நாள்ல கூட எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா நாய்களே, போங்கடா அப்படின்னு அடிச்சு விரட்டி வர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா படத்தெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துட்டு நைட்டு வந்து இங்க படுக்கிறாங்க. இவங்க தூங்குறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடும் நினைக்கிறேன். அது வரைக்குமே தொழில் தான். 3 மணிக்கு மேல ஒருத்தி எங்க அம்மாவுக்கு லெட்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எடுத்து நீட்ட, என்ன எழுதணும்னு கேட்டா, உனக்கு பிடிச்சதை எழுது அப்படிங்கிறது அந்த பொண்ணு. அம்மா நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், என் முட்டாள்தனத்தை மன்னிச்சிருமா அப்படின்னு நம்ம ஆலியா பட்டு ஹீரோயின் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பொண்ணு, அடிக்கடி நான் உன்னை ஏன் நினைச்சுக்கிட்டு இருப்பேன், ஒரு கால் நான் வீட்டை விட்டு ஓடி வரும்போது நம்ம அப்பா மட்டும் அங்க இருந்திருக்க கூடாதா அப்படின்னு ஏங்குவேன். அப்பா மட்டும் அங்க இருந்திருந்தா என்ன எப்படி இருந்தாலும் விட்டுருக்க மாட்டார், எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் என்ன அவர் பிடிச்சி நிப்பாட்டி இருப்பார். நான் தப்பு பண்ணிட்டேமா, இருந்தாலும் இங்க எப்படியோ நான் நல்ல சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சும்மா பொய்யா எழுதுறாங்க. எழுதி லெட்டர் போட்டு விடுறாங்க. அப்புறம் 3 மணிக்கு மேல அவங்க படுக்கிறாங்க. மணி இப்போ 4:30 ஆகுது. நம்ம அத்தகாரி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா. எல்லா பேரும் இங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன் வரான். வந்து இவனும் ஒரு முரட்ட ஆம்பளை ஒருத்தன் வர்றான். அவன் பேச்சே சரியில்லை. எல்லா பேரும் கங்கு கங்குங்கிறாயில அந்த கங்குவை கூப்பிடணும் சொல்லிட்டு கை நிறைய காசு எடுத்து வந்திருக்கான். ஆனா அந்த ஆளை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா இந்த அத்தகாரிக்கு என்ன கோவம் அப்படின்னா, என்னையே எதிர்த்து இவன் இன்னைக்கு படத்துக்கு போனால, எனக்கு எதிரா இவ சதி பண்றால, இவளுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த டைம்ல கஸ்டமர் வந்திருக்காரு, நீ விருப்பப்பட்டா போலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களும் சரி பரவாயில்லன்னு போறாங்க. வம்புக்குனே அந்த அத்தை என்ன பண்றாங்க, அங்க இருந்து அந்த வேலைக்காரனை போய் டீ வாங்கிட்டு போன்னு அங்க இருந்து வெளியில அனுப்பிச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் பாம்பு புத்துக்குள்ள கைய விடுறோன்னு தெரியாம உள்ள போய் தொக்கா அவங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவன் கையில அசால்ட்டா துப்பாக்கி வச்சிருக்கான். அவன் ஒரு சைக்கோ, வேட்டை யார ஒரு வேட்டை நாய். உள்ள என்ன நடக்குன்னு தெரியல. அந்த பொண்ணு கத்துது கதறுது, ஓங்கி ஓங்கி அடிச்சு சாகடிக்க பாக்குறான். சத்தம் கேட்டு வெளியிருந்தவங்க எல்லாம் வந்துடுறாங்க. எங்க நம்ம பசங்க வேணா இருப்பாங்கல்ல, கூப்பிட்டு காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா, டீ வாங்க அனுப்பிச்சண்டி, எனக்கு என்ன தெரியும் உள்ள இப்படி எல்லாம் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லுது அந்த அம்மா. ஆள் வந்தவன் சரியில்லைன்னு தெரிஞ்சுதான் உள்ள விட்டுருக்கு. ஒரு வழியா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவன் வெளியில வந்திருக்கான். அவன் போயிட்டான், கையில துப்பாக்கி வச்சிருக்க என்ன பண்ண முடியும், போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா காலையில நம்ம கங்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. யாரோ ஒரு பெரிய ஆளோட, ஒரு பெரிய டானோட அடியாள அவங்க மேல நம்ம கை வைக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்ம ஹீரோயினோட மூஞ்சியை பாருங்க, மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து எடுத்திருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு இந்த பொண்ணு. அந்த டானை பத்தியும், அந்த ஆளு கொஞ்சம் நல்லவனும், இந்த அடியால் தான் உன்னை அந்த மாதிரி வந்து சிதைச்சிட்டான், மித்தபடி டான் ரொம்ப நல்லவரு அப்படின்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி அங்க வேலை பார்த்துட்டு இருக்கதா அவ எடுத்து சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் முதல் வேலையா அந்த டானை போய் பார்க்க போறாங்க. அவரு தொழுகைக்கு போய்கிட்டு இருக்காரு. போற வர பேரை சொல்லி கூப்பிட்டு உங்களை பார்க்கணும், முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. சரி மொட்டை மாடியில வெயிட் பண்ணுன்னு அவர் சொல்லிட்டு போய் தொழுகை எல்லாம் முடிச்சுட்டு வராரு. வீட்டுக்கு வந்தா ஏகப்பட்ட பேரை இவரை பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்காக, இவர் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா மொட்டை மாடியில அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போறாருங்க. அங்க அந்த மேட்டர் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க பண்றது ஒரு தப்பான தொழில் தான், இருந்தாலும் அதுல கூட ஒரு டீசென்ட்டோட தொழிலுக்கு தொழில் தர்மத்தோட நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். உங்க ஆள் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அதை பெருசா எடுத்துக்கல. என்கிட்ட 100 பேர் 200 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. சில பேர் 4 நாள் வேலை பார்ப்பான், சில பேர் 40 நாள் வேலை பார்ப்பான். எல்லா பேரும் என்னால வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியுமா, போ போ அப்படின்னு சொல்றாரு அவர். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னா தப்புன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க தான் முந்தானைய விலக்கி காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த வேட்டை நாய் என்ன பண்ணி இருக்குன்னு பாருங்க. இவங்களோட கழுத்துல இருந்து தொப்புள் கொடி வரைக்கும், வயிறு வரைக்கும் எப்படி கிழிச்சு எரிஞ்சிருக்கான்னு பாருங்க. அதை பார்த்ததும் மனுஷன் ஒரு மாதிரி ஆயிட்டாருங்க. என்ன நீ அண்ணனா நினைச்சுக்க, இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது போ அப்படின்னு சொல்றாரு. கூட இருக்கிறவர்கிட்ட நம்ம பையன்
ஒருத்தன் இருக்கான்ல அவனை காவலுக்கு போடு, இன்னொரு தடவை வருவான்ல அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. காவலுக்கு அந்த பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை ஓட்டுன்னு ஓட்டியே அவனை விரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அந்த வேட்டை நாய் இங்க வருது. பே பண்றதுக்கு ரெடி, எவ்வளவு கேட்டாலும் தரேங்கிறானா. எல்லா பேரும் போகாதரி அப்படின்னு சொன்னா இல்ல தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த தொழிலுக்கு வந்துட்டோம், எவனா இருந்தாலும் போய் தான் ஆகணும், நான் போறேன்னு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. அதுக்குள்ள இங்க வேலை பார்க்கற சில பேர் விரட்டி போய் அந்த பையனை கண்டுபிடிச்சு அந்த வேட்டை நாய் வந்துருச்சு போய் அந்த டான் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா மேட்டரை கொண்டு போய் அவர் சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் டான் அங்க இருந்து இங்க வரணும். ஆனா அதுக்குள்ள ஆலியா பட்டு அவங்க கிட்ட போய் வசமா தனியா மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா இவங்க கிட்ட இருந்ததுல பயம். அந்த பயம் இருந்தா நாம நினைச்சதை சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயம் இல்லாம இருக்கணும்னா சிங்கத்தோட கோய்க்குள்ள போய் சிங்கத்தை தனியா மீட் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் உள்ள போயிருக்காங்க. என்ன கொடுமை நடக்க போகுது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அவனும் வச்சு அடிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். பட் ஒரு வழியா டான் இங்க வந்துடுறாரு. அவரோட ஆட்கள் 2 பேர் போய் தட்டுன்னு கதவை தட்டி வாடா வெளியே டான் வந்திருக்காருன்னு கூப்பிட்டு வராங்க. வர்ற வழியிலேயே 2 தட்டி தான் அவனை கூப்பிட்டு வராங்க. கையில இருந்த துப்பாக்கி கன்னு எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. மனுஷன் அவரோட கோவத்தை ஒட்டுமொத்த கோவத்தையும் காட்டுறாரு. இவங்களும் அந்த நாய் அடி வாங்குறத பாக்கணும்னு ஆவலா ஓடி வராங்க. ஆனா வரதுக்குள்ளேயே அவனை போட்டு அந்த காரோட முன்னாடி நங்குன்னு இடின்னு இடிக்க வச்சு அவனை செதச்சிட்டாரு அந்த டான். அசால்ட்டா எதுவும் சொல்லாம வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவ போய் அவன் மேல ஏறி நின்னு காசு குடுறா நாஸ்கல் அப்படின்னு அங்கேயும் தொழில் தர்மத்தோட நடந்துக்கிறாங்க. ஆனா அவன் காசு கொடுக்கற மாதிரி தெரியல. ஏன்னா ஆளு மட்டையாயிட்டான். கழுத்துல இருந்த சங்கிலியை பிடிக்கிட்டான். காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போ, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் சரி அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. அத்தகாரி பார்த்து மிரண்டு போயிட்டா, இப்படியுமா இருப்பாங்க அப்படின்னு. ராத்திரி இவங்களுக்கு கூஜா தூக்குற ஒருத்தன் அவகிட்ட உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு, அமுக்கி விடுன்னு சொல்லி அமுக்கி விட சொல்றாங்க. நல்லா சரக்கடிச்சுட்டு அப்படியே தூங்குறாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா அத்தகாரி செத்து போயிட்டா. அப்பையும் சாகும்போது கூட தன்னோட நகைய பணத்தெல்லாம் எண்ணி பார்த்துக்கிட்டே அந்த அம்மா செத்து போயிருக்கு. கங்குவை கூட்டு போறாங்க. கங்கு போய் பார்த்ததும் கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க இருந்த நகை எல்லாத்தையுமே இங்க எத்தனை பேர் இருக்கோம், 30 பேர் இருப்போமா, இருக்கிற எல்லாத்தையும் சரி சமமா பங்கு போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடு அப்படின்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் நீயே எங்களுக்கு அவ மாதிரி ஒரு லீடர் ஆயிரு, இல்லனா வேற யாராவது இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா நமக்கு கஷ்டமா போயிடும், நீ இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கிடைக்கும், ஜெயில் மாதிரி நாங்க ஃபீல் பண்ண மாட்டோம் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. இவங்களும் சரி யோசிக்கிறேன், இப்போ வரைக்கும் அடுத்த கட்ட வேலையா பார்க்கலான்னு சும்மா அந்த அம்மா போட்டோ எல்லாம் வச்சு அழுகிற மாதிரி நடிப்பாங்க. போலீஸ்கார வருவான். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாமூல் எல்லாம் கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலா அவங்க பக்கம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அங்க வேலை பார்த்தவங்க எல்லாம் வெள்ளை கலர்ல அந்த சேலையை வாங்கி இவங்களுக்கு கொடுத்து இதை நீங்க கட்டிக்கங்க, இனிமே நீங்க தான் எங்களை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு கதற அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு முதல் தடவையா இந்த சின்ன வயசுலயே அந்த வெள்ளை கலர் சேலை எடுத்து கட்டுறாங்க. இப்படித்தான் அவங்க அந்த அத்தகாரியோட இடத்தை பிடிக்கிறாங்க. இப்போ அந்த ஏரியாலேயே இவங்க தான் பெரிய ஆள். அந்த பில்டிங் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஏரியாக்குமே இவங்க தான் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இந்த பிளாஷ்பேக் கதையை சொல்லி முடிச்சிட்டு இதுதான் நான் இப்ப சொல்லு, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன்னு சொல்லிட்டு கையில 2 சாக்லேட்டை காமிக்கிறாங்க. ஒரு சாக்லேட்ல இனிப்பு ஃபாரின் சாக்லேட், இன்னொரு சாக்லேட்ல விஷம் தடவி இருக்கு. உனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணா விஷம் தடவை இந்த சாக்லேட்டை சாப்பிட்டு செத்துப்போம், இல்லையா இந்த ஸ்வீட் எடுத்துட்டு சந்தோஷமா தொழில பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க தமிழ்நாட்டுக்காரியா இருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட யோசிக்காம விஷம் தடவை அந்த சாக்லேட்டை எடுக்கிற, அந்த சாக்லேட்டை தேர்ந்தெடுக்கிற. ஆலியா பட்டு ஆடி போறாங்க. அடுத்து டப்பட்டப்பட்டப்படவன் வெளியில வரவங்க அந்த பொண்ணெல்லாம் நீ எதுவும் செய்ய முடியாது, நீ என்ன பண்ணாலும் அவ செத்து சுண்ணாம்பா வலை ஒளிய இந்த தொழிலுக்கு வரமாட்டா, பேசாம அவளை விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. ஊருக்கே கொண்டு போய் விட்டுருங்கிறாங்க. உடனே அங்க இருக்கிற அந்த ஆண்டி விடுமா, விட மாட்டேங்குது. 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கேன்டி அப்படிங்குது. உனக்கு நான் 10,000 ரூபாய் தரேன், நாளைக்கே வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போ, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவளை காப்பாத்தி இவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்ததும் அங்க இருக்கிற ஒரு அடியால பார்த்து இந்த பொண்ணோட ஊரு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணை கொண்டு போய் அவங்க ஊர்ல விட்டுரு, பார்த்து பத்திரம் வீட்டுக்குள்ள போற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்புறம் இந்த ஆளுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும், கொடுத்துரு அப்படின்னு வேற சொல்றாங்க. அங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஆண்டி இதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தையாவது நல்லபடியா வளர்க்கணும், நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. ஆனா வர்ற வெறிநாய் கிட்ட இருந்து அந்த குழந்தைய காப்பாத்துறது எவ்வளவு கஷ்டங்கிற மாதிரி அந்த கஷ்டத்தை சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அங்க டெய்லரிங் பையன் வரா. இவங்களுக்கு துணியை அளவெடுக்கணுமா. அப்படி அளவெடுக்கும் போது 2 பேருக்கு ஒருத்தர் பிடிச்சு போகுது. அடுத்த நாளே அவங்கள பாக்கணும்னு வந்துட்டான். ரோட்ல இருந்து ரொமான்ஸ். 2 பேரும் சீட்டு விளையாடுறாங்களா. அவ மாடியில இருந்துகிட்டு இவன் ரோட்ல இருந்துகிட்டு. அப்புறம் உள்ள வாடான்னு கூப்பிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறாங்க, வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படியே நாட்கள் ஓட 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 நல்லபடியா பழக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நடக்க போற இந்த ஏரியாவோட பிரசிடென்ட் போட்டிக்கு, பஞ்சாயத்து தலைவர் போட்டியா ஊராட்சி மன்ற தலைவர்னு சொல்லுவோமா, பிரசிடென்ட்ங்கறாங்க. பிரசிடென்ட் தேர்தல் நடக்க போகுதா. போன தடவையும் இங்க ஒருத்தி ஜெயிச்சிருக்கா. அதுக்கு முந்தின தடவையும் ஒருத்தி ஜெயிச்சிருக்கா. அவளோட பேரு தான் ரஷ்யா பாய். அவளை எதிர்த்து யாராலையும் நிக்க முடியாது, நின்னாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான நிலைமை. அவளோட படைசூழ அடுத்து நடக்க போற அந்த தேர்தல்ல எனக்கு தான் உங்களோட வாக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் காட்டுறதுக்காக போறா. அதுவும் எவ்வளவு பெரிய தேர்தல்னு பாருங்க. நல்லா ஒத்து பார்த்தா தெரியும் அது யாருன்னு. பையன்தான், ஆனா திருநங்கையா மாறி இருக்கிற.
ஆயிரக்கணக்கான பேரு கையில தீ பந்தத்தோட ரஜியாபாய் வாழ்க, ரஜியாபாய் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டு போய்கிட்டு இருக்காங்க. இவங்களை எதிர்த்து தான் இப்ப நடக்க போற தேர்தல்ல நம்ம ஆலியாபட் நிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து மறுபடியும் நம்ம அண்ணனை டான பார்க்க போறாங்க. இந்த மாதிரி நான் தேர்தல நிக்க போறேன் அப்படிங்கிறாங்க. நிறைய செலவாகுமே, காசு வேணுமா, அண்ணன்ட்ட கேளுமா அப்படிங்கிறாரு அவர். காசு வேண்டாம், அது என்கிட்ட இருக்கு. இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க. நீங்க நிறைய ஒயின் ஷாப் நடத்துறீங்க, நம்ம ஏரியாவுக்கு மட்டும் ஒயின் ஷாப்பை நாங்க தொழில் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்துல விக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா நாங்க வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஒயின் ஷாப்புக்கு போறாங்க, அதுக்கப்புறம் இங்க வராங்க. ரெண்டு ஒரே இடத்துல கிடைச்சா உங்களுக்கும் பிசினஸ் நல்லா இருக்கும், எங்களுக்கும் கலெக்ஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ண இவரும் சரின்னு ஒத்துக்கிறார். அந்த டெய்லர் பையன் வந்து அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐ லவ் யூ காதலிக்கிறாராமா. அப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன். ஆனா போடா டேய், கல்யாணமா எனக்கா அப்படின்னு அந்த மாதிரி சிரிக்குது. ஒரு வழியா சுத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு 2 பேர் வந்து மிரட்டுறாங்க. ரஜியா பாய் உன்னை பார்க்க வர சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா அட்டிங் கொய்யால அப்படின்னு அந்த பையல அடிச்சு விரட்டுறாங்க. ரஜியா பாய் வேணும்னா என்ன வந்து பார்க்க சொல்றா போடா அப்படின்னு விரட்டுறாங்க. பார்த்தா ரஜியா பாய் தன்னோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லோக்கல் போலீஸ காசு கொடுத்து ஏவி விட்டு இவங்க ஏரியால ரைடு விட்டுருக்காங்க. வந்து எல்லா பேரையும் அடிச்சு நிறைய பொண்ணுங்களை அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக பாக்குறாங்க. இவங்க அப்பதான் முக்காடு போட்டு ஆவி பிடிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா தலைவாணியை தூக்குனா கீழே கட்டுக்கட்டா பணம். அவ கொடுத்ததை விட அதிகம் தான், போ அப்படின்னு போலீஸையே விலைக்கு வாங்குறாங்க. அவங்களும் வந்த வேலையை விட்டுவிட்டு சரி வாங்க ரைட்ல ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னு போலீஸ்காரங்க போயிடுறாங்க. அப்புறம் எஸ்ஐ மாதிரி ஒருத்தவர் பாப்பல, அவர் வந்து எதுக்கு வம்பு, அந்த ரஜியா பாய போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொன்னா போலீஸ் வேலை தானே பாக்குற, எப்ப இருந்து போஸ்ட்மேன் வேலையை பார்க்க ஆரம்பிச்ச அப்படின்னு அந்த எஸ்ஐயையும் விரட்டி விட்டுறாங்க. அப்புறம் இவங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரஜியா பாய் வராங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லயே வெறி ஏத்துவானுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த பொண்ணை சாப்பிட விடாம செய்யறாங்க. அவ சாப்பிடும்போது அந்த வாயை பிடிங்கி இவங்க சாப்பிடுறாங்க. எப்படி உன்னோட ஷேரை நான் எடுத்துக்கிட்டா உனக்கு எரியுது இல்ல, அப்படித்தான் ஒயின் ஷாப் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் சரக்கு விக்கிறது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு இருந்தா என்கிட்ட இருந்ததை பிடிங்கிட்ட அது போனா பரவாயில்ல பிசினஸ், ஆனா நடக்க போற பிரசிடென்ட் தேர்தல நின்றாத அசிங்கப்பட்டு போயிருவேன்னு திட்டுறாங்க. அவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுலயே சரக்க ஊத்தி விட்டு இன்னும் அசிங்கப்படுத்துறாங்க. அடுத்து தேர்தல் நடக்க போது பிரச்சாரம் நாளைக்கு ராத்திரி நடக்கும், பேச போறேன், ஆயிரக்கணக்கான பேர் வந்து பாப்பாங்க, என் பேச்ச கேட்க மறக்காம வந்துரு அப்படின்ட்டு ரஜியா பாய் மிரட்டிட்டு போறாங்க. இவங்களுக்கு வரும் பாருங்க கோவம். என்ன பண்றாங்க, அன்னைக்கு தான் ஏதோ ஒரு புது படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. தூக்குடா அந்த படத்தோட ரீல் அப்படின்னு படத்தோட ரீல தூக்க சொல்றாங்க. என்னடா அது பழிவாங்க பார்த்தா எப்படி பழிவாங்க போவாங்கன்னு பார்த்தா படத்தோட ரீல தூக்குறாங்களே அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஷன். ஆனா அன்னைக்கு ராத்திரியே இவங்க வீட்டுல வச்சு அந்த படத்தை பெரிய தியேட்டர் மாதிரி ஒரு ஸ்கிரீனை கட்டி படத்தை போட்டு விட ஆயிரக்கணக்கான பேர் இங்க குமிஞ்சு அந்த புது படத்தை ஓசியில பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ரஜியா பாய் பிரச்சாரத்துக்கு வந்து பார்த்தா வெறும் சேர் தான் இருக்கு, ஆட்களை காணோம். வந்தது பாருங்க அவளுக்கு கோவம், கூட இருந்த அடியால திட்டி விடுறாங்க. ஆனா இந்த பக்கம் படத்தை போட்டு விட்டுவிட்டு கார்ல ஏறி ஜம்முன்னு நம்ம ஹீரோயின் பிரச்சார மேடைக்கு வராங்க. கூடவே நம்ம அண்ணன் டானோட அடியாட்களும் வந்திருக்காங்க. கெத்தா நீ பேசுமா பேசு, வர சொன்ன வந்திருக்கிறேன், என்ன பேச போறேன் நானும் பாப்போமே அப்படின்னு கெத்தா அவளை ஒரு கை பாக்குறாங்க. என்ன தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தி பிறந்து வரணுண்டி அப்படிங்கிற மாதிரி ரஜியா பாய் சொல்ல அந்த வேலையை பாக்குறதுக்கு தான் இந்த கங்குபாய் பிறந்திருக்கிறதா இவங்களும் சொல்றாங்க. டெய்லி சுறுசுறுப்பா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆக்டிவிட்டி எல்லாம் டெய்லி கரெக்டா போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா நாயை அடைக்கிற அந்த கூண்டுக்குள்ள ஒரு பொண்ணு படுத்து கிடக்கும். யாரு நினைக்கிறீங்க, அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி பொத்தி தான் குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த பொண்ணு. ராத்திரி ஆனா அந்த வெறிநாய் கிட்ட இருந்து இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி நாயோட கூண்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. இது தப்புன்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவை கூட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்ற, இவளை காப்பாத்துறதுக்கு எனக்கு வழி தெரியலையே, இந்த தொழிலுக்குள்ள வந்துடாம கௌரவமா ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக சொன்னா எங்க கேக்குறாங்க. கல்யாணம் சேரு செனத்தி அப்படி எல்லாம் போனா எவ்வளவு செலவாகும் தெரியுமா, காசுக்கு எங்க போறது, காசு அது இருக்கட்டும், என்ன மாதிரி ஒரு பொண்ணோட பொண்ணு இவ, என்ன சம்பந்தியா யாரு ஏத்துப்பா, என் பொண்ணை யாரு கட்டிப்பா, இவ வாழ்க்கையே வேற வழி இல்லைன்னா இவளையும் இந்த கிணத்துல தான் தள்ளி விடணும் அப்படிங்கிற மாதிரி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கும்போது தப்புன்னு நம்ம ஹீரோயின் யாரும் யோசிக்காத ஒரு யோசனையோ யோசிக்கிறாங்க. ஏறு வண்டியிலன்னு அவங்கள வண்டியில ஏத்திட்டு போறாங்க. அம்மா பொண்ணு பின்னாடி இருக்க, முன்னாடி நம்ம ஹீரோயின் வராங்க. யார் வீட்டுக்கு வராங்க, நேரா அந்த டெய்லர் பையன் இருக்கான்ல அவ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நான் மேட்டரை சொல்லிடுறேன், உங்க பையனுக்கு கல்யாணம் வயசாயிடுச்சு, ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் இவ, ஸ்கூல் கூட படிச்சுக்கிட்டு இருக்கா, 2 பேரையும் கட்டி வைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பவுன் கிடக்குங்க, நகைகளை கொண்டு வந்து இறக்குறாங்க. பொண்ணு தங்கமான பொண்ணு பாரு, சின்ன பொண்ணு பூ மாதிரி பார்த்து வளர்த்து வச்சிட்டு இருக்கிறோம், ஒரு பயலோட கை அவ மேல பட்டதில்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட அந்த டெய்லர் பையன் டென்ஷன் ஆயிடுறான். வேண்டானா சொல்லுங்க இப்பயே கிளம்புறோங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த நகைப்பட்டியை அப்படியே அலாக்கா தூக்கிக்கிட்டு அந்த நகை தட்டை தூக்கிக்கிட்டு வெளியில கிளம்ப அவங்க அம்மா ஓடி வந்து இல்ல எதுக்கு வந்த மகாலட்சுமி வேண்டாங்கிறீங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல முழு மனதோட சம்மதம், உங்க பொண்ணை என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லது, கூடிய சீக்கிரமே கல்யாணம்
கல்யாணம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கத்தை போட்டு கிளம்புறாங்க. பின்னாடி அந்த பையனை ஏறி வண்டியில உட்காந்துக்கிறான். என்ன பையனை கேட்டு வருவேன்னு பார்த்தா என்ன நீ கட்டிப்பேன்னு பார்த்தா வேற யாருக்கோ கல்யாணம் பண்ண சொல்ற, அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி பேசுவான். பட் ஏதோ அவங்க பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் யாரு சும்மா காதல அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா என்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது. நாளைக்கு 1000 ரூபா 1500 ரூபா ஒருத்தவங்க எடுத்தானா நான் போயிடுவேன், என்ன பொண்டாட்டி ஆக போறானா போ போ அப்படின்னு அந்த பையனை அவனுக்கு பிடிக்காத மாதிரி பேசி அவனை வெட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு கல்யாணம் நடக்குது. சிறப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு உனக்கு கஷ்டமா இல்லையா, நீ காதலிச்ச பையனையே இன்னொருத்தவங்களுக்கு கட்டி வச்சிருக்கிறியே அப்படின்னு கேட்டா கஷ்டமா, நரக வேதனையில இருக்கண்டி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போவா. இப்படி நரக வேதனையில இருக்காளாம், ஆனா முகத்துல சிரிப்பை காமிக்கிறாங்க. இப்படித்தான் இங்க இருக்கிற ஏகப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு வழியா அந்த கல்யாணத்தை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட நடத்தி முடிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இவங்களுக்கு இன்னொரு பெரிய பிளஸும் இருக்கு. என்னதான் சமூக சேவை செஞ்சாலும் இவங்களும் பெரிய ஆளானும்ல, பிரசிடென்ட் ஆனும்ல, இந்த ஏரியாவையும் இவங்க கண்ட்ரோல கொண்டு வரணும்ல, அதுக்கு இவங்களுக்கு செல்வாக்கு வேணும். அதுக்கு தான் அந்த மாதிரி சின்ன சின்ன பொண்ணுங்களை கூட்டு வந்தா அவங்களை காப்பாத்தி அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுறது. அதுலயும் குறிப்பா இந்த ஏரியால ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதே கிடையாது அப்படின்னு ஒரு சரித்திர சாதனையா அங்க இருக்கு. அந்த சாதனையை உடைச்சு கங்குபாய் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு இந்த ஊரே மெச்சுற ரேஞ்சுக்கு இவங்க புகழ பரப்புறதுக்காக தான் இந்த கல்யாணம். அதையும் ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டாங்க. எல்லா பேரும் இப்ப கங்குபாயை பத்தி தான் பேச்சு. அடுத்து எலெக்ஷன் டேட் வந்துருது. இவங்க ஜாலியா எலெக்ஷனுக்கு வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அடுத்து ரிசல்ட் டேட் வருது. ரிசல்ட்டுக்கும் வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் ஓடி போய் ரிசல்ட்டை பார்த்துட்டு வந்துட்டு நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு அந்த சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியே ஸ்பீச் கொடுக்க சொல்றாங்க. இவங்களும் வந்து எல்லாரும் முன்னாடியே ஸ்பீச் கொடுக்குறாங்க. அருமையான ஸ்பீச்சா இருக்கும். இந்த படத்துல ஒவ்வொரு டயலாக்கும் வேற லெவல்ல இருக்கும். முடிஞ்ச வரை அந்த டயலாக் எல்லாத்தையும் நான் தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதுவும் நம்ம ஸ்டைல்ல. இன்னைக்கு நீங்க எவ்வளவு சரக்கு சாப்பிட்டாலும் சரி எல்லாமே ஏன் செலவு தான் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நீங்க இந்த கங்குபாய்க்கு ஒரு பதவிய உங்க ஓட்டு மூலமா எனக்கு போட்டுருக்கீங்க. பதிலுக்கு இந்த கங்கு வட்டியை முதலமா திருப்பி கொடுப்பா, ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு 3 மேட்டர் தான், அதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், முடிச்சுக்கிறேங்கிறாங்க. மக்கள் எல்லா பேரும் நம்மள மான மரியாதை இல்லாதவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த மான மரியாதை இல்லாத தொழில மானத்தோட செஞ்சு கொடுக்கறவங்க யாரு, தொழில் தர்மத்தோட நடந்துக்கிறவங்க யாரு, நாம தான். அதை கரெக்டா செய்யுங்க. வாங்குற காசுக்கு உழைக்கணும், உழைக்காத காசு உடம்புல ஒட்டாதுங்கிறாங்க. அது கோயில்ல இருந்தாலும் சரி இல்ல நம்ம ஏரியால இருந்தாலும் சரி மணக்கத்தான் செய்யும். அப்படிதான் நாம என்னதான் கஷ்ட நஷ்டத்துல இருந்தாலும் சோதனைகளை கடந்து போனாலும் அதை கஸ்டமர் கிட்ட காமிக்க கூடாது. நம்ம கிளையண்ட 100% சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மறந்துடாதீங்க, பண்ண வேலைக்கு காசு வாங்க மறந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. எல்லா பேரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் எனக்கு ப்ராக்ரஸ் ரொம்ப முக்கியம், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் 3வதா டிக்னிட்டியோட வாழுங்க. யாருக்காகவும் எவனுக்காகவும் பயப்படக்கூடாது, பயம் இல்லாத சுதந்திர வாழ்க்கையை வாழணுங்கிறாங்க. போலீஸா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், மினிஸ்டரா இருக்கட்டும், இல்ல சில மாமாக்களா இருக்கட்டும், ஒரு பயலுக்கு நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு உணர்ச்சி பெருக்கோட பேசுறாங்க. ஆண்களுக்கு நிகரா பெண்களுக்கும் வாழ்றதுக்கு உரிமை வேணும், சொத்துல உரிமை வேணும், படிப்புல உரிமை வேணும். இந்த ஆம்பளைங்களுக்கு நம்மளை விட பெரிய இவங்கிற நினைப்பு எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறாங்க. எல்லா பேரும் பரவாயில்ல சூப்பர் அப்படி இப்படின்னு ஸ்பீச்சை பாராட்டுறாங்க, பூக்களை தூவி வரவேற்கிறாங்க. அப்புறம் நம்ம கங்குபாய்க்கு தங்கத்துல பல்லு வைக்கணும் ரொம்ப நாள் ஆசை. அதனால நல்லா இருக்கிற பல்லைய உடைச்சு தங்க பல்லு மாட்டிக்கிறாங்க. நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாங்க, நிறைய நல்லது பண்றாங்க. ஒரு பொண்ணு இந்த தொழிலை விட்டு நான் ஊருக்கே போலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லபடியா போயிட்டோமா அப்படின்னு இவங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆனா ஒரு கால் உன் வீட்டை சேர்ந்தவங்க உன்னை ஏத்துக்கலைன்னா சூசைட் ஈசைட் பண்ணி செத்து போயிடாத, மறுபடியும் இங்க வா, நீ செத்தா தூக்கி போட இங்க 4 பேர் இருக்காங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணு அவ வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் வீட்டோட ஞாபகம் வந்துட தான் வீட்டுக்கு போன் பண்ணி பேசலாமேன்னு யோசிக்கிறாங்க. போன் போடுறாங்க. போன் அந்த பக்கம் எடுக்கிறது அம்மா. சரியா பேச மாட்டேங்கிறாங்க. நீ என் பொண்ணே இல்லன்னு திட்டுறாங்க. சரி அப்பாட்ட போனை கொடுங்க அப்படின்னு கேட்டா அப்பா செத்து போய் பல வருஷமாச்சா, இப்ப போன் பண்றா பாரு போன வைடி அப்படின்னு போனை வச்சாச்சு. அழுது நொந்து நூலா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு விசேஷம் ரொம்ப அருமையா ஆடி எல்லா பேரையும் சந்தோஷப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம டானு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு கங்குபாயை கூப்பிட அவங்களும் போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க 2 ஜென்டில்மேன் இருக்கானுங்க. அவங்க என்ன ஒரு ப்ரொபோசலோட இங்க வந்திருக்காங்கன்னா இந்த ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கா, ஸ்கூலுக்கு பக்கத்துல இந்த மாதிரி பண்றது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலை நடத்துறவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்களா. அதன் பேர்ல கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்க போறாங்களா, அந்த ஏரியாவையே காலி பண்ண போறாங்களா. நீங்க ஏரியாவை காலி பண்ணி கொடுங்க, எவ்வளவு கேட்டாலும் தரோம் அப்படின்னு அங்க இருக்கிற 2 பேர் பேசுறாங்க. அப்படியே டாபிக் கேட்கும்போது நல்லா இருக்குல்ல, ஸ்கூலுக்கு பக்கத்துல இதெல்லாம் இருக்க கூடாது, காலி பண்றது நியாயம் தான்ப்பா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன தெரியுமா, இவங்க அங்க இருந்து காலி பண்ணி விட்டுவிட்டு அந்த இடத்துல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ தனியார் கிட்ட டெண்டர் விட்டு கட்ட வைப்பாங்களா. அப்படி கட்ட போற பில்டிங்ல செம காசு அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும். உங்களுக்கு வேணா ஆளுக்கு 2 அபார்ட்மெண்ட் நான் எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. வந்தது பாருங்க நம்ம டானுக்கு கோவம். நீ பேச்சின பேசுக்கு அசிங்கப்படுதான்னு சொல்லிவிட்டு அந்த ஆளோட சட்டையை கிழிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்புறாரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலோட என்கிட்ட வந்த முழுசா அவுத்து வெளியில வரட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பி விட்டாருங்க. கங்குபாய் இப்போ உன் ஏரியாவே காலி பண்றதுக்கு நிறைய பேர் சுத்து போட்டானுங்க, விட்டுறாத, திரும்பி இந்த இடம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வராங்க. அவங்க பார்த்தா இவங்க ஏரியாக்குள்ளேயே இந்த தொழிலை இழுத்து முடுங்கன்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பேர் போராட்டம் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினும் அந்த ஏரியால இந்த தொழில் பண்ணக்கூடிய அவங்களோட நிறைய பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் ரெடி பண்ணி வெளியில கூட்டிட்டு போறாங்க. கீழே மிகப்பெரிய போராட்டம்
போராட்டம். நூத்துக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க, ஒருத்தனுக்கு பயப்படலையே, தில்லா கெத்தா போனாங்க. அதுவும் எங்க போறாங்கன்னு பாருங்க. எந்த ஸ்கூல்ல இருந்து பெட்டிஷன் போட்டாங்களோ அந்த ஸ்கூலுக்கே வராங்க. அங்க பார்த்தா அந்த ஸ்கூல்ல ஒரு பத்திரிக்கைக்காரர் சோலாபடி போட்டிருக்காருல, அவர்தான். அவரு இவங்க சைடு இருக்கிற அந்த நியாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கூல்ல நடத்துற ஹெட் மாஸ்டர் கிட்ட இன்டர்வியூ பண்ண வந்திருக்காரு. அங்க நம்ம கங்குபாயை மீட் பண்றாரு. வந்தவங்க படிப்பு ரொம்ப முக்கியம், படிப்புக்காக எங்க ஏரியாவையே காலி பண்ண சொன்னீங்களாமே, படிப்பு முக்கியம் தான், அதனாலதான் எங்க ஏரியால இருந்த பசங்க எல்லாத்தையும் நான் கூட்டு வந்திருக்கேன். எல்லாம் நம்ம பொண்ணுங்க, எல்லா பேருக்கும் படிப்பு முக்கியம் தான், ஃபீஸ் எல்லாம் நான் கட்டிடுறேன், சேர்த்துக்கங்க அப்படின்னு அந்த ஸ்கூல்லயே சேர்த்து விடுறாங்க. இவங்க பேச்சு, நடவடிக்கை, நடந்துக்கிற விதம் இதெல்லாம் பார்த்து பத்திரிக்கைக்காரருக்கு இவங்க மேல ஒரு மரியாதை வருது. எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாங்க தெரியுமா? நான் ஒரு பத்திரிக்கைக்காரன், பேரு இது அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறார். உடனே இவங்க என் பேரு கங்குபாய், ஐ எம் a prostitute அப்படின்னு கெத்தா அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதுலயே மனுஷன் விழுந்துட்டாப்ல. ஹெட் மாஸ்டர் அட்மிஷனை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகும்போது அந்த பத்திரிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் விருப்பப்பட்டா எங்க ஏரியா பக்கம் வந்துட்டு போங்க, கடைகடையா ஏகப்பட்ட பேர் சொல்றதுக்கு ஏகப்பட்ட கடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்ம பத்திரிக்கைக்காரரும் அடுத்த நாளே இங்க வந்துடுறாரு. உங்களை போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா போட்டோ எடுப்பேன். வேண்டாம் வேண்டாம், இந்த போட்டோ எடுக்கலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதே டைம் ஸ்கூலுக்கு போன அந்த பசங்க எல்லாம் வந்துடுறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சா ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எங்களை ஒழுங்கா நடத்த மாட்டேங்கிறாங்க, எங்களை அடிச்சு வெளியில அனுப்பிச்சிடுறாங்க, ஸ்கூல்ல எங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒப்பாரி. பாத்தீங்களா, நாங்க தான் இளவு இந்த தொழில வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு எங்க பொண்ணுங்களாவது படிச்சு முன்னேறட்டுமேனு ஸ்கூல்ல சேர்த்து விட்டா ஸ்கூல்ல எங்க பொண்ணுங்களை சேர்த்துக்க மாட்டாங்களாம், படிப்பை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு எங்க ஏரியா பொண்ணுங்க படிக்கிறது முக்கியம் இல்ல, நாங்க இருக்கிற ஏரியால அபார்ட்மெண்ட் கட்டுறதா முக்கியமா போச்சு. போட்டோ எடுக்கணும்னு சொன்னேன்ல, ஏய் வாங்கடி உட்காருங்கடின்னு உட்கார சொல்லிட்டு இப்ப எடியா போட்டோவை அப்படின்னு போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க, சிங்க பெண்ணா இருப்பாங்க. போட்டோ எடுத்தாச்சு. இவங்க கூடயே ஃப்ரெண்டா ரொம்ப காலமா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. இந்த தடவை இந்த குழந்தைய நான் வளர்க்க போறேன்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கடைசி நேரத்துல வியாதி வந்து படுத்துருச்சு. அப்படி இருந்துமே குழந்தை பெத்துக்கிட்டாங்க. குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் வியாதி முத்தி போய் கிட்டத்தட்ட இப்ப சாகுற நிலைமையில இருக்காங்க. அப்படி சாகும்போது அவ கூடயே பக்கத்துல படுத்து ஆறுதலா 4 வார்த்தைகளை பேசி உன் குழந்தைய என் குழந்தை மாதிரி நான் பாத்துப்பேன், நீ நிம்மதியா சா அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்க இறந்துடுறாங்க. இறந்த அந்த பொண்ணுக்கு எப்படியெல்லாம் மரியாதை செய்யறாங்க பாருங்க. குழந்தைய இந்த அம்மா பாத்துக்குது. அப்படியே நாட்கள் போகுது. மறுபடியும் நம்ம பத்திரிக்கைக்காரர் இங்க வர வந்து நம்ம கங்குபாய் கிட்ட ஒரு மேகசின் எடுத்து நிற்றார். அதுல ஃப்ரண்ட் கவர்ல இருக்கிறது யாருன்னு பாருங்க, நம்ம ஹீரோயின் தான். ஒரே நாள்ல இந்த நாடு முழுக்க பிரபலம் ஆயிட்டாங்க. இந்த பிரபலத்தை, இந்த புகழை நீ கொஞ்சம் அட்வான்டேஜா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம பத்திரிக்கைக்காரர். ஏன்னா நீ இப்ப ஃபேமஸ் ஆயிட்ட, ஃபேமஸான ஆட்கள் என்ன சொன்னாலும் அதை வெளியில இருக்கிற மக்கள் கேட்பாங்க. உன் சைடு நியாயத்தை உலக மக்கள் கேட்கணும். அதுக்காக இங்க பக்கத்துல ஒரு பெரிய மீட்டிங் நடக்க போது, பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க, மினிஸ்டர் கூட வருவார். அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நீ உரையாற்றணும், ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஸ்பீச்சா, அதுவும் அவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்கிற இடத்துலயா, நான் மாட்டேன்பா அப்படின்னு கூச்சப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் எழுதி கொடுத்துருக்கேன், நான் எழுதுனதை அப்படியே படிச்சு மக்கள் முன்னாடி உணர்ச்சி பெருக்கெடுத்து பேசினா போதும் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி நான் படிச்சுக்கிறேன் போ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சா மண்டையில ஏறவே மாட்டேங்குது. அந்த நாளும் வருது, ஸ்பீச் கொடுக்க வேண்டிய அந்த நாள் வருது. ஆரத்தையெல்லாம் எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் விறுவிறுன்னு போய் சேர்ந்தாச்சு. கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க. ஸ்பீச் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா வந்து உட்கார்றாங்க. பக்கத்துல மினிஸ்டர் சீட்டுக்கு பக்கத்துல இவங்களுக்கு ஒரு சீட்டு. உட்கார்றதே கெத்தா இருக்கும். அங்க பேசுறவங்கள எல்லாத்தையும் இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்பீச் அடுத்து இவங்க தான் கொடுக்கணும். அறிமுகப்படுத்துறதுக்காக இன்னாரு யாரு என்னன்னு கொஞ்சம் புகழ்ந்து பேசுவாங்கல்ல, அப்படி பேசுற அந்த அம்மா கங்குபாய் அப்படிங்கிறது ஒரு பையனோட பேர் மாதிரி அவங்களுக்கு இருக்கு. அதனால இவங்களை மிஸ்டர்னு சொல்றதா, மிஸ்ன்னு சொல்றதா, மிஸ்ஸஸ்னு சொல்றதா தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே வரேன்னு இவங்க வந்து பேசுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நீ ஆம்பளையா பொம்பளையான்னு சரியா தெரியலங்கிற போது, ஆமாங்க வெறும் கங்குன்னு வச்சா பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும், கங்குபாய் அப்படின்னு வச்சா ஆம்பளையா பொம்பளையான்னு கன்ஃபியூஷன் வரத்தானே செய்யும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, போங்க போங்க அப்படின்னு உட்கார வச்சுக்கிறாங்க. ரொம்ப யதார்த்தமா எடுத்துக்கிட்டாங்க. இதே இடத்துல வேற ஒரு பெரிய மனுஷனா இருந்திருந்தா பெரிய சண்டையாகி போயிருக்கும். யாரை பார்த்து இப்படி பண்ணிட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு அப்படின்னுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு சகஜம். அதையே ஸ்பீச்சா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பத்திரிகையாளர் கொடுத்த அந்த மேட்டர் எடுத்து படிக்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு எதுவும் செட் ஆகல. ஐயா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதமா அப்படின்னு அந்த ஸ்பீச் பேப்பரை கிழிச்சு போட்டுறாங்க. கிழிச்சு போட்டு விட்டு அங்க இருக்கிற மைக் பையனை கூப்பிட்டு, டேய் இங்க வர தம்பி, அந்த சேர் எடுத்து போடு அப்படின்னு சேர் எடுத்து போட்டு மைக்க கீழே இறக்கி அப்படி கால் எடுத்து அப்படி உட்கார வச்சு ஜாம்னு உட்காராங்க. பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இங்கெல்லாம் இப்படி எல்லாம் பேசி பழக்கம் இல்ல. இங்க என்ன தோணுதோ அதை தான் பேசுவேன். நான் பேசுறது என்னோட வார்த்தைகள் எல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் கரடு முரடா இருக்கலாம், அஃபென்சிவா இருக்கலாம். ஆனாலும் கவனமா கேட்டுக்கங்க. பெரிய படிப்பாளிகளா வந்திருக்கிறீங்க, மிஸ் எல்லாம் வந்திருக்கிறாரு. நம்ம சொசைட்டியை நல்ல வழியா நடத்துறதுக்கான நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க. சரி நான் மேட்டருக்கு வரேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பேரும் கேட்டுக்கங்க. இங்க இருக்கிற எல்லா பேருக்கும் ஒரு தொழில் இருக்கும், ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க. சில பேர் டாக்டரா இருப்பீங்க, இன்ஜினியர் இருப்பீங்க, டீச்சரா இருப்பீங்க. சில பேர் பட்டாணி விப்பீங்க, சரக்கு விப்பீங்க, துணி விப்பீங்க, சோப்பு விப்பீங்க, கிட்னியை கூட சில பேர் விப்பீங்க இல்லையா? அப்படின்னா எல்லாரும் ஆமா ஆமாங்கிறாங்க. நல்ல அறிவு கூர்மை இருக்க ஆட்கள், நல்ல புத்திசாலித்தனமா இருக்கிற ஆட்கள் படிச்சு அவங்களோட அறிவை விக்கிறாங்க. நாங்க எங்களோட உடம்ப விக்கிறோம், என்ன தப்பு அப்படிங்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வேற சிந்து உழைக்கிறோம் தெரியுமா, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை கேட்டதான் அங்க இருந்த ஒரு அம்மா விறுவிறுன்னு கிளம்பி போகுது. தெரியாம தான் கேக்குறேன், இந்த உலகத்துல எவன் தப்பு பண்ணல, ஆனா எல்லாரோட கண்ணும் எங்க தொழில் மேலேயே ஏன் விழுகுது அப்படின்னு கேக்குறாங்க. எங்க தொழில் மட்டும் எல்லாரோட பார்வையில ஏன் தப்பான தொழிலா தெரியுது? நீங்க எல்லாம் பக்கத்துல இருக்க ஏரியால தான் இருப்பீங்க. உங்க ஏரியால இருக்கிற, உங்க ஏரியாக்கு பக்கத்துல இருக்கிற
எவ்வளவோ ஆம்பளைங்க தான் எங்க ஏரியாக்கு வராங்க. நாங்க ஒண்ணும் உங்க ஏரியா பக்கம் எல்லாம் போய் உங்க கைய பிடிச்சு இழுக்கலையே. எல்லாம் விருப்பப்பட்டு தானே எங்க ஏரியாவுக்கு தேடி வரீங்க. அதுக்கப்புறம் மட்டும் எங்க ஏரியா புனிதமே இல்ல, கெட்டு போச்சு அப்படி இப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்ங்கறாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான தொழில் என்ன தெரியுமா? நாங்க பண்ற தொழில் தான். மன்னராட்சி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தொழில் ஏகப்பட்ட பேருக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும். சொல்ல போனா எங்களுக்கு டிக்னிட்டி உங்களை விட அதிகம். எப்படின்னு கேளுங்களேன். ஒரு நாள் நீங்க எங்க ஏரியா பக்கம் வந்துட்டு போனாலே உங்க ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம், உங்க டிக்னிட்டி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா நாங்க ஒவ்வொரு நாளும் எங்க டிக்னிட்டியை வெளுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் எங்க டிக்னிட்டி குறைஞ்சு போகல, எங்க ஒழுக்கம் குறைஞ்சு போகல அப்படின்னு சொல்ல எல்லா பேரும் கை தட்டி ஆரவாரப்படுறாங்க. நிறைய பேர் எந்திரிச்சு போட்டோ எடுக்கிறாங்க. இவங்களுக்கு கண்ணு குசுது. போதுமையா போதுமையா, எவ்வளவு போட்டோ, உட்காருங்கயா தம்பி உட்காருப்பா அப்படின்னு அங்க போட்டோ எடுக்கிறவங்களே கப்பு சிப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. நாங்க எப்பேற்பட்ட சமத்துவவாதிகள் தெரியுமா? எங்க கிட்ட வரவங்க கருப்பா சிவப்பா, குட்டையா நெட்டையா, இந்துவா முஸ்லிமா இப்படின்னு நாங்க எதையுமே பாக்குறது இல்ல, ஜாதி பாக்குறது இல்ல. வர்ற யாருக்கிட்டையாவது நீ என்ன மதம், நீ என்ன ஜாதி நாங்க கேக்குறோமா? நாங்க சமத்துவவாதியா இல்ல நீங்க சமத்துவவாதியா அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க ஏற்றத்தாழ்வை பார்க்கல, ஆனா வர்ற நீங்க தான் எங்க கிட்ட ஏற்றத்தாழ்வை பாக்குறீங்க, தாழ்வு மனப்பானைய புகட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சமூகத்துல எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு கேள்வியும் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாக்கப்படுங்கிற மாதிரி இருக்கும். இதோ மினிஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமத்துவம் இருக்கணும், ஜாதி மதம் பார்க்க கூடாதுன்னு எவ்வளவோ சொன்னாரு, பேச்சுல தான் காமிச்சாரு. நாங்க அதை செயல்லையே காமிச்சுக்கிட்டு இருக்கோம். மினிஸ்டர் சார் அடிக்கடி எங்க ஏரியா பக்கம் வாங்க, சமத்துவத்தை பாப்பீங்க அப்படின்னு மினிஸ்டரையே ஒரு போடு போடுறாங்க. எல்லாம் வேற கை தட்டுறாங்க. கங்குபாய் வாழ்கன்னு அங்கங்க கோஷம் வேற. அரசியல்வாதிகளுக்கு எங்களோட ஓட்டு வேணும், போலீஸ்காரங்களுக்கு எங்களோட நோட்டு வேணும், ஆம்பளைகளுக்கோ நாங்க வேணும். ஆனா நம்ம ஊரு பொண்களுக்கு உங்களுக்கு நாங்க யார் தெரியுமா? நாங்கெல்லாம் எங்களுக்குள்ள நெருப்பு வச்சிருக்கிறோம், இருந்தாலுமே பூ மாதிரி மலருவோம், தினம் மலருவோம். நாங்க தான் இந்த சமூகத்துல இருக்கிற ஏகப்பட்ட நாய்களுக்கு அவங்களோட வன்மத்துக்கு தீனி போடுறோம். நாங்க அவங்களோட வன்மத்துக்கு தீனி போடுறதுனாலதான் உங்க வீட்டு பெண்கள் எல்லாம் நிம்மதியா வீட்டுல தூங்குறாங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆடி போறானுங்க. நினைச்சு பாருங்க, ஒரு கால் எங்க ஏரியா காமத்திபுரா, இந்த ஏரியா மட்டும் இங்க இல்லைன்னா இந்த சிட்டியே நாரி போயிடும். பெண்கள் கற்பழிக்கப்படுவாங்க, குடும்பம் 2-3 உடையும், எல்லா பேரும் டிவோர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, உறவுகள் கெட்டு போயிடும், உறவுகள் முறியும். உலக நாடுகள் அனைத்துமே இந்தியாவை பார்த்து கல்ச்சரை கத்துக்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த கலாச்சாரம் நாரி போயிடும். நாங்க உங்க எல்லாரோட மானத்தை மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்தையே நாங்க தாயா தூக்கி பிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், ஒரு பிராஸ்டிடியூட்டா இருக்கிறத நான் கௌரவமா கருதுறேன் அப்படின்னு ரொம்ப கௌரவமா கெத்தா சொல்றாங்க. நாங்கெல்லாம் டாக்டருக்கு இணையானவங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் தொழிலுக்கும் எங்களுக்கு என்னையா வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன எல்லாரும் கை தட்டுறீங்க? என் ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் எங்களை எங்க ஏரியால இருந்து துரத்தணும்னு பாக்குறீங்க, எங்களை துரத்தணும் பாக்குறீங்க. கேட்டா ஸ்கூல் நடத்தணும், ஸ்கூல் முக்கியங்கிறீங்க. சரி, எங்க பசங்களை அதே ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம்னு பார்த்தா ஸ்கூல்ல இருந்து எங்க பசங்களையும் துரத்துறீங்க. என்னதான் உங்களுக்கு வேணும்? அப்ப படிப்பு உங்களுக்கு முக்கியம் இல்ல, எங்க ஏரியால நீங்க 4 அபார்ட்மெண்ட் கட்டணும், அதானே உங்களுக்கு முக்கியம்? உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு திட்டுறாங்க. எங்க பசங்க படிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? சொல்லுங்க அப்படின்னு கேட்டா உரிமை உண்டுங்கிறாங்க. அடிச்சு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், நாங்க யாரும் அந்த ஏரியாவை விட்டு கொடுக்க மாட்டோம். எங்க பசங்க படிப்பாங்க, ஸ்கூல் படிப்பாங்க, காலேஜ் படிப்பாங்க, வக்கீல் ஆவாங்க, டாக்டர் ஆவாங்க. நாங்க எங்களோட உரிமையை விட்டு கொடுக்க போறது இல்ல, எங்க கௌரவத்தையும் விட்டு கொடுக்க போறது இல்ல அப்படிங்கிறாங்க. சரி, அவ்வளவுதாம்மா, வந்த வலிக்குது, இதோட முடிச்சுக்கிறேன். பத்திரிக்காரரே, என்ன சரியா பேசினா? சரி, நாளைக்கு இதெல்லாம் எழுதும்போது எனக்காக இந்த ஒரு வார்த்தையை போட்டு எழுது. இந்த ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கங்குபாய் தலை உணிஞ்சு இந்த ஸ்பீச்சை கொடுக்கல, கெத்தா திமிரா நெஞ்ச நிமித்துக்கிட்டு கண்ணையும் கண்ணும் பார்த்தாப்ல கௌரவத்தோட இந்த பேச்சை பேசினேன்னு இந்த ஸ்பீச்சை கொடுத்தேன்னு எழுதணும், சரியா அப்படின்னு கேட்க அந்த கிரவுண்டே அதிர்ந்து போகுது. அத்தனை வேற எந்திரிச்சு நின்னு விதவிதமா போட்டோ எடுக்கிறாங்க. இந்த அம்மா இவங்களுக்கு அழுகே வந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மேட்டர் அப்படியே தீ மாதிரி நாடு முழுக்க பரவ கங்குபாயோட புகழ் நாடு முழுக்க பரவ ஆரம்பிக்குது. எதிர்க்கட்சி தலைவர்ல ஒருத்தவர் இங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அடுத்து நடக்க போற தேர்தலை எங்களுக்காக நீங்க பிரச்சாரம் பண்ணணும்ன்ற ரேஞ்சுக்கு வந்து பேசுறாங்க. ஏன்னா இவங்க இருக்கிற இந்த ஏரியா மட்டும் இல்ல, இந்த மாவட்டமே இப்போ கங்குபாய் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் கேட்கிற மாதிரி நிலைமை மாறி போச்சு. அதனாலதான் ஓட்டு கேட்டு வந்திருக்காப்ல. அதெல்லாம் அப்புறம் பாப்போம். எங்க ஏரியா காலியாக கூடாது, அதுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்கணும், கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா அது எங்கம்மா எங்க கையில இருக்கு. அந்த அதிகாரம் இந்த நாட்டிலேயே 2 பேர்கிட்ட தான் இருக்கு. ஒண்ணு நீதிமன்றத்துக்கிட்ட போகும், நீதிமன்ற நீதிபதிகள் கிட்ட இருக்கும். அவங்களையும் தாண்டி நம்ம பிரதமருக்கு எல்லையில்லாத அதிகாரம் உண்டு. பிரதமர் நினைச்சா இது எல்லாத்தையும் மாத்த முடியும் அப்படின்னு சொல்ல, அப்படியா? அப்ப அந்த பிரதமர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு, நான் போய் பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த மனுஷன் ஆடி போறாரு, எது பிரதமர் கிட்டயா அப்படிங்கிறாங்க. நேரு தானே, ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் கொடுத்து அனுப்பி பாருங்க, அவர் சொக்கால இருக்கிற அந்த ரோஜாவை அவரே எடுத்து என்கிட்ட கொடுக்குற ரேஞ்சுக்கு பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன முடியுதுன்னு பாக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஓடியே போயிட்டாரு. ஆனா பரவாயில்லைங்க, சொன்ன மாதிரியே ஏதோ கஷ்டப்பட்டு அந்த அப்பாயின்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. இவங்களும் அந்த பத்திரிகையாளருக்கு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு நீங்க இல்லைன்னா அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக ட்ரெயின் ஏறி டெல்லிக்கு போறாங்க. நேருஜியை பாக்குறதுக்காக வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் நேருவே வராரு, மீட் பண்றாரு. 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க, 10-15 நிமிஷம். நான் டப்புனு மேட்டருக்கு வந்துடுறேன்னு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நேரு வந்ததும் இவங்க கை கொடுக்க கை நீட்டுவாங்க. நேரு பதிலுக்கு கை கொடுக்க மாட்டார். காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு காஃபி டீ எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாப்ல. அதுக்கப்புறம் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க.
உங்க ஸ்பீச் எல்லாம் கேள்விப்பட்டேன், புரட்சிகரமான பொண்ணாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. என்னமா வேணும் அப்படின்னு கேட்டா டீ குடிச்சுக்கிட்டே ரொம்ப சிம்பிளா ஒரு மேட்டரை போடுறாங்க. பிராஸ்டிடியூஷனை லீகல் ஆக்குங்க, விபச்சாரம் குற்றம் அல்ல, அது ஒரு தொழில்னு அங்கீகாரம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. கேட்டு நேருவே ஆடி போறாரியா மனுஷன். அது சாத்தியமே இல்ல, அதுவும் இந்த காலகட்டத்துல வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லுங்க, இந்த தொழிலே இல்லாத ஒரு யுகத்தை பத்தி சொல்லுங்க, இந்த தொழில் இல்லாத ஒரு நூற்றாண்டை பத்தி சொல்லுங்க. அப்படி ஒண்ணு இல்லவே கிடையாது. என்ன வருஷம் அது? 1960. இந்த 1960 வருஷத்துல இந்த 19 நூற்றாண்டுகள்ல ஏதாவது ஒரு நூற்றாண்டு இல்ல ஏதாவது ஒரு 10 ஆண்டுகளையாவது நாங்க பிராஸ்டிடியூஷனை ஒழிச்சிட்டோம், பிராஸ்டிடியூஷன்ங்கிற தொழிலே இல்லாம இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? அப்பேற்பட்ட பழமையான இந்த தொழிலை ஏன் முடக்க பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல கூட இதே நாட்டுல சில பெண்கள் விற்கப்படுகிறார்கள், சில பெண்கள் வாங்கப்படுகிறார்கள். விக்கிறவனையும் பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க, வாங்குறவனையும் பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க. அதுதான் நேர்மை நியாயம். ஆனா உண்மையிலேயே உங்க சட்டை யாரை தட்டிக்குது தெரியுமா? அந்த அப்பாவி பொண்ணு அப்படின்னு சட்டத்துல இருக்கிற ஓட்டையை எடுத்து சொல்றாங்க. அவரை உங்களோட வலியை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல சும்மா சொல்லாதீங்க, எங்களோட வலியை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்? அந்த ஆண்டவரால எங்களோட வலியை கூட புரிஞ்சுக்க முடியாது, அந்த ஆண்டவனால எங்க வலியை புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. எங்களோட எல்லா உரிமைகளும் எங்க கிட்ட இருந்து பிச்சு எடுத்துட்டாங்க. ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு மளிகை கடையா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் எங்களை தீண்டத்தகாதவர்கள் மாதிரி ஒதுக்குறாங்க. அம்மாவோட அன்பை நாங்க இழந்தவங்க, அப்பாவோட கண்டிப்பை நாங்க இழந்தவங்க, எல்லாத்தையும் இழந்தவங்க. இப்போ எங்க வீட்டை கூட புடுங்க பாக்குறாங்க அந்த பாவிங்க, காமத்திபுராவையே காலி பண்ண பாக்குறாங்க, கோர்ட்டுக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சட்டத்தின் மீது நம்பிக்கை வைங்கம்மா. யாரு நம்ம நேரு சொல்றாப்ல, கண்டிப்பா உங்களுக்கு எதுவாகாது, உங்க ஏரியா உங்களுக்கு தான், என் சப்போர்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. எது? சட்டத்தின் மீது நம்பிக்கை வைக்கவா? எந்த சட்டத்தை சொல்றீங்க? நாங்க இந்த சொசைட்டியால பாதிக்கப்பட்டவங்க, யாரோ பண்ற தப்புக்கு பலியாடாரவங்க நாங்க. யாரையோ நம்பி வருவோம், எங்களை கொண்டு வந்து ஆடு மாட விக்கிற மாதிரி வித்துட்டு போவாங்க. நாங்க தான் விக்டம்ஸ். ஆனாலும் எங்களை உங்க கவர்மெண்ட், உங்க போலீஸ் கிரிமினல் மாதிரி எங்களை நடத்துறாங்க அப்படின்னு பாயிண்ட் பிடிக்கிறாங்க. அவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க, கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இதெல்லாம் கேட்ட நேருவே ஆடி போறாரு. உடனே நான் ஒரு கமிட்டியை போடுறேன், உங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் பத்தி அதுல நாங்க டிஸ்கஸ் பண்றோம், அதுக்கு ஏத்த மாதிரி சட்ட திருத்தங்களை நாங்க கொண்டு வரோங்கிறாங்க. அது சரிமா, நீங்க ஏன் அங்க சின்ன இடத்துல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்க ஏரியாவை காலி பண்ண மாட்டோம், வேணும்னா உங்க குடும்பத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா கவர்மெண்ட் கோட்டாலேயே ஒரு பெரிய வீடு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நேரவே சொல்ல, என் குடும்பம் ரொம்ப பெருசு சார், அதுல 4000 பொண்ணுங்க இருக்காங்க, அத்தனை பேருக்கும் உங்களால வீடு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு நேருவோட வாய் அடைக்கிறாங்க. சரிமா, உங்க ஏரியாவை எவனையும் எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு நான் கேரண்டிமா, போதுமா, திருப்தியா அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே பிராஸ்டிடியூஷன் எங்க தொழிலையும் குற்றம் இல்ல, இல்லீகல் இல்ல, லீகல்னு மாத்திரம் அந்த சட்டத்தையும் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு அந்த பாயிண்டையும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறாங்க. அதுக்கு நம்ம நேரு இப்படியுமா பொண்ணு இருப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே மிரட்சியோட பாக்குறாரு. பார்த்துட்டு தன்னோட சட்டையில இருந்து அந்த ரோஸ் எடுத்து இவங்களுக்கு சொன்ன மாதிரியே கொடுக்குறாரு. நேரு சார், நீங்க சிவப்பு கலர் ரோஜாவை தான் பாத்திருப்பீங்க, கருப்பு ரோஜாக்களை பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இது கருப்பு ரோஜாக்களா? இல்லையே அப்படிங்கிறாரு. கருப்பு ரோஜாக்களா? அப்படியும் நீங்க இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இருக்கு சார், இருக்கு, எங்க ஏரியா பக்கம் என்னைக்காவது வாங்க, கருப்பு ரோஜாக்களோட ஒட்டுமொத்த தோட்டத்தையே எங்க ஏரியால நீங்க பாப்பீங்க, 4000க்கு மேல கருப்பு ரோஜாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் இவங்க கருப்பு ரோஜான்னு மீன் பண்றது இந்த தொழில கஷ்டப்படுற அந்த பெண்களை பத்தி தான். ஜெய்ஹிந்த் அப்படின்னு கடைசியா தான் உரைய முடிச்சுட்டு போவாங்க பாருங்க, வெறித்தனமா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். இந்த நியூஸ் இன்னும் காட்டு தீயா பரவ இவங்க மறுபடியும் அந்த காமத்திபுரா ஏரியாவுக்கு போகும்போது ஆயிரக்கணக்கில், ஏன் லட்சம்னு கூட சொல்லலாம், அவ்வளவு பேரும் அவங்களோட வீட்டுல இருக்கிற காகிதங்கள் எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சு பூமாலை மாதிரி அதை போட்டு நம்ம கங்குபாய வரவேற்கிறாங்க. அப்படி போற வழியில தான் இவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல அந்த பொண்ணு, அவங்க பிரெக்னண்டா இருக்கிறத பாக்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இவங்க தனக்கேன்னு எதையும் பெருசா பண்ணல, தனக்கேன்னு சாதனை புரியல, விளையாட்டு போட்டியில அவார்டு வாங்கிட்டு வரல, இங்க இருக்கிற அத்தனை ஆயிரம் குடும்பத்தோட வீட்டை காப்பாத்தி இருக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களோட கஷ்ட நஷ்டத்தை பிரதமர் கிட்ட வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் மறந்து நம்ம பழைய பிரசிடென்ட் இருக்கா இல்லையா, அவங்க கூட இவங்களோட போஸ்டரை அவரோட வீட்டு மொட்டை மாடியில வச்சிருக்கிறார். இவங்களுக்கு மரியாதை கொடுத்து வணக்கம் போடுறாரு, சலாம் போடுறாரு. நம்ம பத்திரிகைக்காரர் கூட்டத்தோட கூட்டமாக நின்றுட்டு இருக்கும் போது அவரை பார்த்தது வண்டி நிப்பாட்டி வாயா அப்படின்னு கூப்பிடுறாரு. வண்டி அவசரமா இருக்குமா, அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் அப்படியே அவரை தோல்ல சுமந்து மேல தூக்க அப்படியே பாசத்தோட அந்த புள்ளைக்கு நெத்தியில முத்தம் கொடுப்பாங்க பாருங்க, அப்படி இருக்கும். கையெடுத்து கும்பிடுறாங்க. இவங்களால ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்க, அவங்க எல்லாம் சல்லிட்டு வைப்பாங்க. அந்த ஆன்டி ஒருத்தி இவங்க கூட எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கூட இந்த சந்தோஷத்துல பங்கெடுக்கிறாங்க. இந்த மரியாதையை பார்த்து, இந்த வரவேற்பை பார்த்து இவங்க மிரண்டு போறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய கட்டோட வச்சிருப்பாங்க, அந்த ஏரியாலேயே பெருசு. இவங்க ஊரை விட்டு எதுக்காக ஓடி வந்தாங்க? ஒரு பெரிய மூவி ஸ்டார் ஆகணும்னு வந்தாங்க. மூவி ஸ்டார் ஆயிருந்தா கூட வாரத்துக்கு ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் அவர் படம் ரிலீஸ் ஆகும் போது மட்டும்தான் போஸ்டர் வைப்பா. ஆனா இவங்க பண்ண சாதனையோ மிகப்பெரியது, நேஷனல் லெவல்ல இப்ப அவங்க ஸ்டார் ஆயிட்டாங்க. அதனாலதான் இவங்க போஸ்டரை வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல படம் ரிலீஸ் ஆகும் போது மட்டும் வைக்காம நிரந்தரமா கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேல
அந்த ஏரியால இவங்களோட போஸ்டரை நீங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு படத்துல ஒரு போலியான கதையில நடிக்கணும்னு நினைச்சவங்க இன்னைக்கு அவங்களோட கதையவே நாம படமா எடுத்து போற ரேஞ்சுக்கு அவங்க கதை இன்னும் அதே ஏரியால பலரால மறக்காம பேசப்படுது. கங்காங்கிற பேர்ல அங்க 1000 கருப்பு ரோஜாக்களை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஆளை பத்தி வரலாறு எப்பவும் பேசாது. அங்க இருக்கிற லோக்கல் ஆட்கள் தான், அந்த லோக்கல் ஏரியால இருக்கிறவங்க தான் அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, பாட்டா அதை பத்தி பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் இன்னும் அந்த காமத்திபுரா ஏரியால அந்த மாவட்டத்திலேயே இவங்களோட வரலாறும் கதையா பாடலா தாலாட்டா எங்கேயோ இன்னும் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி கதைகளை பேசணுமா? அப்போ கேட்டு ரசிச்சா மட்டும் பத்தாது, கமெண்ட்ல உங்களை எந்த வகையில இந்த மூவி பாதிச்சது, இந்த தொழில் மேல உங்களுக்கு இருக்கிற அந்த பார்வையே மாறி போயிருக்குன்னு நினைக்கிறேன். நானே இது மேல ஒரு வெறுப்போட பார்ப்பேன். ஆனா அந்த வெறுப்பு மாறி இவங்களை பார்க்கும்போது இப்ப எனக்கு மரியாதை வருது. உங்களுக்கு அந்த மரியாதை வருதா? உங்கள் பார்வையை மாறியதா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 20 நிமிஷத்துல முடிக்கணும்னு பார்த்தேன், நம்ம கையில இல்லைங்க. படம் பிடிச்சா நேரங்காலம் பார்க்காம மணிக்கணக்கா பேச போறோம். ஜெய் ஹிந்த்.